வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், அது எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடணும், அதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் வந்து எப்படி கட் பண்ணணும், எப்படி மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் வந்து பாருங்கள், ராங் சைடு வந்து எந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங்காக வந்து இருக்கணும். நம்ம மேல் பக்கம் வந்து என்னதான் அழகாக இருந்தாலும் உள்பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீட் ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இது கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை போடுற நாமளாவே நமக்கே தைச்சி போட்டாலும் வந்து நமக்கு குட் ஃபீல் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட புரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக வந்து நான் சொல்லியிருக்கேன். குறிப்பாக அந்த கப்போட ஷேப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இது எப்படி கால்குலேஷன் பண்ண லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து நான் ஈஸியாக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் வந்து பேக் பார்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பேக் பார்ட் நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு எடுத்து வச்சிட்டோம். அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது, கட்டிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஷினில் உட்காரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த கட்டிங் வந்து எல்லாமே வந்து முடிச்சிடணும். கட் பண்ணுறது, மார்க் பண்ணுறது, அந்த மாதிரி நான் ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கட் பண்ணி நான் வந்து எடுத்துட்டேன். இதோட வீடியோ வந்து பார்க்கணுன்னா லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க, சேனலில் இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம ஸ்லீவ் வந்து ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் ஃப்ரண்ட் வந்து ஒரே பக்கம் வந்து நம்ம நிறைய டைம் வந்து தைச்சிரும். அப்படி தைச்சிட்டோம்னா ஸ்லீவ் வந்து நிறையா சுருக்கம் வரும். இப்போ அந்த மாதிரி வந்து வராமல் இப்போ நான் வந்து பாருங்கள், ரெண்டு பக்கம் நான் எடுத்துட்டேன். எந்த பக்கம் வந்து கொஞ்சம் உள் பக்கமாக போன மாதிரி இருக்கோ அதுதான் ஃப்ரண்ட் சைடு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. நான் அதுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி மேல் பக்கம் வந்து நான் போட்டுக்கிறேன். மேல் பக்கம் நம்ம எந்த பக்கம் அந்த உள் பக்கமாக வரணும், அந்த உள் பக்கமாக வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரண்ட் சைடு வந்து வரணும். இதே மாதிரி நம்ம மிஷினில் உட்காரத்துக்கு முன்னாடியே வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா பக்கமும் வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தப்பு பண்ண மாட்டோம். தைக்கும் போது ஏன்னா பிரிச்சுட்டு தைக்கிறதுன்னு நிறைய வேலை இருக்கும். அதனால் இப்போ பட்டி நான் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ஹைட்டாக இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஒரு பக்கம் ஹைட்டாக இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் பக்கம் இந்த பக்கம். இப்போ நம்ம தைக்கும் போது இப்படி வச்சு தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு மார்க்கிங் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எல்லாமே வந்துன்னா ரெண்டு நல்ல பக்கம், இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க பக்கம் நல்ல பக்கம்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம். இப்போ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் ராங் சைடு, ரெண்டு பக்கம் ராங் சைடு வந்து வெளிப்பக்கம் இருக்குது. இந்த மாதிரி வந்து நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இது எல்லாமே எடுத்து வந்து செப்பரேட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மிஷினில் உட்காரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது யோசிச்சுட்டோ இல்லை ஒரு பாட்டை கேட்டு இப்படி தைச்சோம் அப்படின்னா கூட நம்ம வந்து மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டோம். இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பிகினஸாக இருக்கும்போது நீங்கள் ஒரு 4-5 வந்து கூட சேஃப்டி ஃபின் வந்து போட்டுக்கலாம். நான் பேக் சைடோட நல்ல பக்கமும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கமும் நல்ல பக்கமும் ரெண்டு பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி வந்து பாருங்கள், நான் வந்து சைடெல்லாம் ஈவன் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்குது. இப்போது நான் வந்து ஒரு 3 பின் போட்டிருக்கேன் இல்லையா, அவரால் பிகினஸாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் இன்னும் 2 பின் கூட சேர்த்து போட்டுக்கலாம். ரொம்ப ஃபேப்ரிக் வந்து ஏன்னா நம்ம சேஃப்டி பின் போடுறது வந்து ரொம்ப முக்கியம். பிகினஸாக இருந்தால் கூட இல்லை, கொஞ்சம் நல்ல லெவல் போகணும் அப்படின்னா கூட வந்து நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/4 இன்ச் வந்து நெக்குக்கு வந்து கொடுத்துருந்தோம். நெக்கு எப்பயுமே வந்து 1/4 இன்ச் தான் கொடுக்கணும். நான் 1/4 இன்ச்சு கொடுத்துட்டு அதை வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் மார்க்கரில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக எல்லா பக்கம் வந்து நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், மிஷினில் நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா, சேம் அதே இடத்துல வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஸ்பீடெல்லாம் வந்து நான் தைக்கவும் மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், சரிங்களா. அந்த கார்னர்லாம் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, நெக்கோட இந்த டவுன் சைடு வரும்போதுலாம் ரொம்ப மெதுவாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப படப்படன்னு தைச்சிட்டிங்க அப்படின்னா அது பிரிக்கிறது வந்து நமக்கு டபுள் வேலை இருக்கும். அது டபுள் வேலை இருக்குது அப்படின்றத தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும். அந்த பின்னை வந்து எடுத்து விட்டு நீங்கள் நல்லா ரெண்டு பக்கம் கை வச்சுட்டு நல்லா பொறுமையாக வந்து தைச்சிங்க அப்படின்னாவே ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ நான் தைச்சி வந்து முடிச்சிட்டேன், சரிங்களா. அந்த 1/4 இன்ச்சு வந்து ஃபுல்லாக போட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளே இருக்க ஃபேப்ரிக் மொத்தமாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக அந்த நம்ம விட்டோம் இல்லைங்க பார்த்திங்களா, அது போக எக்ஸ்ட்ரா அந்த உள்ள சைடில் இந்த பிசுறு மாதிரி ஏதாவது இருந்தால் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணிடுங்க. அந்த நெக்கை ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்றேன். கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா அந்த எட்ஜஸில் வந்து நம்ம அந்த இது வந்து கொடுக்கணும். ஏன்னா நாச்சஸ் வந்து சின்னஸாக ஒரு கட்டிங் வந்து கொடுக்கணும். குறிப்பாக அந்த நெக்கோட அந்த மாதிரி ஷேப் வருது பார்த்திங்களா, நீங்கள் அந்த இடத்துல வந்து நல்லா கொடுத்தா தான், நல்லா கிராஸாக வந்து ஒரு 4 இன்ச் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் அதுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம உள்பக்கமாக வந்து டேர்ன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா நீட்டாக வந்து இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததே வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்னசாக ஒரு எல் ஷேப்பில் பாருங்கன்னா முடிஞ்ச வரையும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் இந்த மாதிரி மாதிரி ரொம்ப பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அவசர அவசரமாக
கட் பண்ணிட்டு அந்த ஸ்டிச்சஸ் மேலே கட் பண்ணிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்புறமா. இந்த மாதிரி மெதுவாக அந்த யூ கிட்ட வந்து ஒரு 4, 5 கட்டிங் கொஞ்சம் சேர்த்தி கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இது மறந்து படிமான தையல் வந்து போட்டுடலாம். நான் கரெக்டாக லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் உள்பக்கமாக அதாவது நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அந்த போடக்கூடாத ஸ்டிச்சஸ் வந்து அந்த கார்னரில் அந்த லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் இல்லை ஒரு லைன் தள்ளி விட்ட மாதிரி கூட வந்து போட்டுக்கலாம். அந்த கரெக்டாக நெக்கோட யூ ஷேப் கிட்ட வரும்போது மட்டும் ரொம்ப மெதுவாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் சுருங்கின மாதிரிலாம் வந்து இருக்கும். எவ்வளோ மெதுவாக தைக்க முடியுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நான் தையல் போட்டு வந்து எடுத்துக்கிறேன். நெக்கோட படிமான தையல் ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாவே நீங்கள் உள்பக்கம் வந்து ஈஸியாக வந்து டர்ன் ஆயிரும். அந்த பக்கம் உள்பக்கம் வந்து நல்லா உள்பக்கம் வந்து ஃபேப்ரிக் அந்த லைனிங் மொத்தமே வந்து உள்பக்கம் டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இப்போ லேசாக கையை வச்சுட்டு அந்த நெக்குக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து சூப்பராக அந்த நெக் கிடச்சிரும். இப்போ நீங்கள் இதுக்கு மேலே வந்து இந்த ஒருவேளை ஃபேப்ரிக் நிற்கலைன்னா இன்னொரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். ஆனால் இதுவே நிற்கிறதுனால இதுக்கு மேலே எந்த படிமான தையல் நான் போடலை. இப்போ பாருங்கள் யூ ஷேப் இவ்வளோ அழகாக வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் நெக்கெல்லாம் இல்லை, நார்மலாக ஒரு 8 தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இதை சுற்றி வந்து தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம நெக்கிட்ட வந்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ அந்த சுற்றி நம்ம இந்த லைன் நம்ம எவ்வளோ தூரம் கட் பண்ணியிருக்கோமோ கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு வந்து தையல் போட்டிங்க அப்படின்னாவே வந்து கரெக்டாக இருக்கும். எல்லா பக்கமும் வந்து பின் போட்டுக்கோங்க. பின் போட்டு எல்லா பக்கம் ஈவனாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இப்போ நான் தையல் போடுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி பொறுமையாக வந்து இந்த நெக் சைட்லாம் எடுத்து விட்டுட்டு எல்லா பக்கமும் இப்போ நம்ம லைனிங்கோட எல்லா கார்னர்லேயும் ஒரு 1/4 இன்ச் வந்து கொடுத்துட்டு நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸஸாக இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நிஜமே ரொம்ப ஈஸி தான், தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் வந்து கிடையாது. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு டைம் இந்த தைரியமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூட நம்ம ஏதாவது ஒரு வேஸ்ட் ஃபேப்ரிக் எடுத்து கூட நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா புதுசாக ஏதாவது ஃபேப்ரிக்கில் தைக்காமல் இருப்பீங்க, ஏதாச்சும் வேஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 1 மீட்டர் வந்து கிளாத் இருந்தாவே வந்து மேக்ஸிமம் வந்து சரியாக போயிடும். நான் எல்லா பக்கமும் வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து தையல் போட்டு வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப பொறுமையாக வந்து தைச்சிங்க அப்படின்னாவே ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கீழ்ப்பக்கமாக வந்து ஃபுல் பண்ணி தைச்சிட்டு அடுத்து வந்து பேக் டாட் வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து ஓரளவு எல்லாமே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டோம். எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ பேக் சைடு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். நான் வந்து எவ்வளோக்கு 1½ இன்ச் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டே லைன் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லைன் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோல்டிங் இதை பண்ணிவிட்டு பின் வந்து போட்டுருங்க. பின் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே நிற்கும் நம்ம தைக்கிற வரைக்கும். இப்போ அதே மாதிரி சென்டராக வந்து எடுத்து ஒரு பின் போட்டுக்கிறேன். ஏன்னா பின் போட்டேன் அப்படின்னா நம்ம மிஷினில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப வந்து நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அன்ஈவனாலாம் இல்லாமல் முடிஞ்சிடும், ஈவனாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேக் சைட் அந்த லைன் வந்து எதுக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கும்போது அந்த லைனை பார்த்து நம்ம ஃபஸ்ட் ஃபோல்டிங் வந்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபோல்டிங் அந்த ஃபஸ்ட் ஃபோல்டிங் எவ்வளோ இருக்கோ செகண்ட் ஃபோல்டிங் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். இது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சும்மா அங்கங்கே மார்க் பண்ணி கூட பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஃபுல்லாக ஒரு லைன் வந்து போட்டுட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாவே இன்னும் ரொம்ப ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும். ஒரு டைம் தைக்கும் போது தையல் வந்து கரெக்டாக விழுதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட் வந்து பிடிக்கணும், பேக் டாட்டு. இப்போ நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து உள் பக்கம் நல்லா கையை விட்டு எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் நார்மல் மிஷின், பவர் மிஷின் எதுவாக இருந்தாலும் சரி லாக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக வந்து போடணும். இல்லாட்டி அது வந்து லேசாக அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வர மாதிரி வந்து இருக்கும். நான் லாஸ்ட்டு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். நம்ம பேக் டாட்டும் வந்து பிடிச்சிட்டோம். இது பிடிச்சி விட்டதுக்கப்புறமா மேல் பக்கம் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு நூல் கொஞ்சம் விட்டுட்டு வந்து கட் பண்ணுங்கள். கீழ்ப்பக்கம் வந்து நீங்கள் இது எந்த நூல் வந்து பிசுறெல்லாம் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம தைக்கவே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம க்ளீனாக வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி 2 பக்கமும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சது. இப்போ வந்து பாருங்கள், நம்ம டாட் வந்து பிடிச்சிட்டோம். இப்போ பேக் சைடு வந்து எவ்வளோ உள்பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி எவ்வளோ நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஒட்டும் எதுவுமே இல்லாமல் இது பிகினஸாக வந்து தைச்சிங்க அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களை யாரும் பிகினஸ் கூட சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு வந்து இருக்கும்.
இப்போ பேக் பார்ட் வந்து முடிச்சிருச்சு. பேக் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து ஜாயினிங் மட்டும் பண்ணால் போதும். இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டே மார்க்கிங்லாம் பண்ணிட்டோம். மார்க்கிங்லாம் வந்து பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நல்ல பக்கம், எந்த பக்கம் ரைட்டு, லெஃப்ட் சைடு இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம ஒரு 2 பக்கம் ரைட் சைடு தைச்சிருவோம், 2 பக்கம் லெஃப்ட் சைடு. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வரும். நம்ம அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தையல் ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஒயிட் கலர் மார்க்கரில். அதே அளவுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒரு தையல் வந்து நெக் சைடு வந்து போட்டு எடுத்துக்கலாம். அது மேலே இது வந்து 2 நல்ல பக்கத்தையும் வச்சுட்டு நான் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போடுறேன். நீங்களும் அப்படியே அதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம சைடு ஃபுல்லாக வந்து நம்ம பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ண பார்த்திங்களா, அதே மாதிரி தான். இப்போ சைடில் எக்ஸஸாக இருக்கிறத ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2, 3 நாச்சஸ் வந்து கிட்ட வந்து நாச்சஸ் வந்து கொடுத்துருங்க. சின்ன சின்னதாக ஒரு வி மாதிரி கட் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு படிமான தையல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கில் தான் வந்து போடணும். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து போடக்கூடாது படிமான தையல்ன்றது. இப்போ அது மேலேயே வந்து ஃபுல்லாக ஒரு பக்கம் போட்டு வந்து எடுத்துருங்க. மெதுவாகவே வந்து தைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப அவசர அவசரமாக தைக்காமல் பொறுமையாக தைச்சிங்க அப்படின்னா தான் அந்த கிட்டலாம் வந்து ரொம்பவே கரெக்டாக வரும். இப்போ தச்சிருந்து எடுத்துட்டதுக்கப்புறமா எல்லா பக்கம் ஈவன் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃபேப்ரிக் கொஞ்சம் வலுவலுன்னு இருந்தால் பின் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை காட்டன் டு காட்டன் அப்படின்னா உங்களுக்கு பின்னிங் எதுவும் தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். சேம் நம்ம கரெக்டாக 1/4 இன்ச் வந்து எல்லா பக்கம் ஈவன் பண்ணி எடுத்து விட்டுட்டு நம்ம 1/4 இன்ச் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து தையல் போட்டு வந்து எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டோம் அப்படின்னாலும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டாட் வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் பக்கம் வந்து ஒரு பாதி வந்து வேலை இப்போ எல்லாமே வந்து தச்சு முடிச்சிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே சைடில் எல்லா பக்கமும் வந்து ஒரு தையல் வந்து போட்டுட்டோம். நம்ம ஏன்னா நம்ம லைனிங் ஃபேப்ரிக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு கரெக்டாக வந்து தச்சு வச்சுருந்தோம். இப்போ அதை வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு இப்போ எக்ஸஸாக இருக்குது எல்லாமே எல்லா சைடும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னாவே இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ இதை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம டாட் வந்து பிடிச்சிடலாம். நம்ம பிடிக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாட்டு தான் வந்து அந்த கீழே வந்து டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, சென்டர் டாட்டு. அதுதான் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான டாட். அது பிடிக்கும் போதே நம்ம கப் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துருச்சு, அந்த கப் மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம மேக்ஸிமம் நம்ம தைச்சதுலேயே ஃப்ரண்ட் சைடு வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து மெயின் டாட் இதுதான் வந்து ரொம்ப மெயின். இதை வந்து நான் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஒரு லாக் ஸ்டிச் போட்டே வந்து எல்லா பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பாருங்கள், நான் எடுத்து என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு இந்த கப் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. நான் அடியில் வந்து பாருங்கள் எதுவுமே இல்லை, நான் அது டாட்டு தான் பிடிச்சிருக்கேன். இப்போ இது பிடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கப் வந்து நல்லா உங்களுக்கு அந்த சிங்கிள் டாட்லேயே வந்து நல்லா அப்படி தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம மெஷர்மெண்ட்டில் வந்து கரெக்டாக எடுத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் சைட் டாட் வந்து பிடிச்சிடலாம். ஊக்கிட்ட ஒரு டாட் வந்து கொடுத்துருப்போம், ஒரு 1/4 இன்ச்சு. நம்ம அதையும் அப்புறம் ஹம்கோல் கிட்ட இருக்க டாட்டு இதையும் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்ம கப் ஷேப் வந்து இன்னமும் அழகாக தெரியும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கப் ஷேப் தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அதை வந்து கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் அழகாக இருக்கும். நம்ம போடும்போது வந்து ஒரு சிலர்லாம் ரொம்ப இப்படி கீழே இறங்கின மாதிரி இருக்குது, அப்புறம் நல்லா பார்க்க அழகாக இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டாட்டு பிடிச்சோம் பார்த்திங்களா, அந்த கீழே டவுனில் அந்த டாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டாட்டு. நம்ம அதை வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அது எந்தெந்த பஸ்ட்டோட சைஸ்ட்டுக்கு எவ்வளோ வைக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்ம இன்னும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நான் 2 பக்கமும் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு 2 பக்கம் அந்த கப் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒன்றுமே இல்லை, ஆனால் இவ்வளோ சூப்பராக வந்து நிற்கிது பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். இன்னும் அடுத்து வந்து பட்டி எப்படி வந்து அட்டாச் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.